அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் களத்தில் இறங்கிய பிரதமர் மோடி, உதயநிதி அதிரடி கைது, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி ஏற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தீயாவே ஒரு செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக இன்று பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிய பிரதமர் மோடி அவர்கள் இவருக்கு துணை முதல்வராக ஆகக்கூடிய தகுதி இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனாதன வழக்கிலே சிக்கியிருந்த நிலையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற நிலையில் இவருக்கு எப்படி துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனங்கள் எழுப்பியிருந்த நிலையில் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்திருக்க நிலையில் தான் தமிழகத்தில் தீயாய் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதல்வராக ஆவாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஏற்கனவே அமைச்சரவை மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்று அமைச்சரவை மாற்றம் பிரதமர் மோடி அவர்கள் இல்லாமலே பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் நடக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைச்சரவை மாற்றங்கள் நடைபெறுகின்ற நிலையில் தான். இருந்தாலும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு அனைவருக்குமே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக போகிறார் இல்லையா. ஏற்கனவே சலசலப்புகள் ஏற்பட்டு இருந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகளும் போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையின் காரணமாக பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே ஒரு வாதங்கள் ஏற்பட்டு இருந்த நிலையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்களை துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் மறுப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கான மறுப்புகள் தெரிவித்து வந்ததாகவும் அவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக திமுகவுடைய அமைச்சகம் மாற்றப்பட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இது செய்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக துணை முதல்வர் பதவி பறிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.